உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு காரியமே கிடைக்கலையா? ஒரு நல்ல அரசியல்வாதி என்பவன் நீங்க நல்லது செஞ்சுதான் உங்களுடைய கட்சிகளையும் இயக்கங்களையும் வளர்க்கணும். அதை விடுத்து இன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டர் ஷாம் என்பவர் மிக ஒரு தற்கூரித்தனமா உங்களுக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இந்த விடுதலைக்காக போரிட்ட இந்த ஒரு மாபெரும் இனத்தை ஒரு குற்ற பரம்பரை என்று நீங்க உங்களுக்கு புரிதல் இல்லை. நீங்க ஒழுங்கா படித்திருந்தா உங்களுக்கு அதோட வரலாறு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட இயக்கங்களை நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவர்களை கைதும் செஞ்சு அவங்களுடைய இயக்கங்களையும் நீங்க தடை செய்யணும். தேவர் விட்டு பசங்க, மறவர் விட்டு பசங்க யாருமே கலப்பு திருமணத்துக்குள்ள பெரும்பகுதியா போறதே கிடையாது. ஏன்? எதுவும் வெறுப்பா, எதுவும் காழ்ப்புணர்ச்சியா, எதுவும் கோபமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக, அதுவும் நம்ம மெயினாக தென் தமிழகத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுவதாக வெவ்வேறு கருத்துக்களை சமூகங்களுக்கு இடையே ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய செயல்களாக இன்னைக்கு ஒரு சில சமூக விரோதிகளால பொய் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த தேவரினமானது எப்போதும் காதலுக்கு எதிரானவர்களாக இருந்தது கிடையாது. இதை அனைத்து சமுதாய நண்பர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவர் சமூகம் கள்ளர் மறவர் அகமுடையார் என்று இருப்பினும் இந்த மறவர் சமூகம், இந்த மறவர் சமூகத்திலேயே செம்பியம் மறவர்கள், கொண்டையன்கோட்டை மறவர்கள், ஆப்பநாடு கொண்டையன்கோட்டை மறவர்கள், காரண மறவர்கள், அஞ்சு கோட்டை அஞ்சு கொத்து மறவர்கள் என்று எத்தனை மறவர்கள் இருந்தாலும் அனைவரும் தாய்வழி கிளையை பேணக்கூடியவர்கள். இந்த தாய்வழி கிளை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு கொண்டையன்கோட்டை மறவர்கள் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான கிளைகள் இருக்கு. இந்த 18 வகையான கிளைகள்ல ஒரு 10 வகையான கிளைகள் ரொம்ப பரிச்சயமா நமது ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல, மதுரை போன்ற மாவட்டங்கள்ல பிரதானமாக இருக்கும். அதே போல மீதி ஒரு 8 மற்றும் இந்த 18 சேர்ந்த கிளை வகைகள் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பிரதானமா இருக்கும். இதுல எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அனைத்துமே பாண்டிய மரபில் வந்த பாண்டிய கிளைகள். உதாரணத்துக்கு வீரபாண்டியன் அல்லது வீர மரத்தான் அல்லது வீரன் கிளை அப்படி என்று சொல்லக்கூடிய கிளை, அழகு பாண்டியன் கிளை, அகத்தி பாண்டியன் கிளை, வெட்டும் பெருமாள் பாண்டியன் கிளை, கொடியான் கிளை, சேதர் கிளை, மறுவீடு கிளை, இது போன்ற எண்ணற்ற கிளைகள் இருக்கு. இப்படி 18 வகையான கிளைகளும் கொத்துகளும் இருக்கிறது. இந்த உதாரணத்துக்கு ஒரே கிளையில கல்யாண உறவுகள் செய்து கொள்ள மாட்டோம். அப்பா அழகு பாண்டியன் கிளை என்றா தாயார் அம்மா வீரங்கிளை அல்லது வீரபாண்டியன் அல்ல வீர மரத்தான் கிளை. அப்பாவோட கிளை அவரோட நின்றும் அந்த தாயோட கிளை தன்னோட குழந்தைகள் 2 குழந்தையா இருந்தாலும் சரி, 10 குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த தாயோட கிளை தான் அவங்களுக்கு 10 குழந்தைகளுமே ஆண் பெண் எத்தனை குழந்தைகள் இருந்தாலுமே அந்த தாயோட கிளை தான் அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும். அப்பாவோட குலதெய்வமும் அப்பாவோட கிராமம் தான் பிள்ளைக்கு வரும். இரண்டாவதாக தாயோட கிளை, இப்ப வீரங்கிளைன்னா வீரபாண்டியன் அல்லது வீரமரத்தான் கிளைனா தாய் குழந்தைகளுக்கும் அந்த வீரமரத்தான் அல்லது வீரபாண்டியன் கிளை தான். அப்ப இந்த இனமானது பெண்களை மிக மிக ஒரு போற்றுதலாகவும் இந்த இனத்தோட ஒரு இந்த இனத்தோட விருத்தியே பெண்மணிகள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காலங்காலமா, அது நேத்து இல்லை இன்னைக்கு இல்லை, அந்த ஏட்டுல எழுதியிருக்கா இந்த ஏட்டுல எழுதியிருக்கான்லாம் இல்லை, காலங்காலமா இதே கலாச்சாரத்தை தான் பின்பற்றி வருகிறார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலப்பு திருமணத்துல பெண்கள் ஆண்கள் யாருமே போறது கிடையாது. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ஒரு வீர மரத்தான் அல்லது வீரங்கிளை வீரபாண்டியன் கிளையா இருக்கேன்னா என்னோட கிளை என்னோட நின்றும். நான் என்னோட மனைவி கிளை தான் என்னோட குழந்தைகளுக்கு வரும்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையினால பெரும்பகுதியான தேவர் வீட்டு பசங்க, மறவர் வீட்டு பசங்க யாருமே கலப்பு திருமணத்துக்குள்ள பெரும்பகுதியா போறதே கிடையாது. ஏன்? எதுவும் வெறுப்பா, எதுவும் காழ்ப்புணர்ச்சியா, எதுவும் கோபமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இந்த இனக்குழு நாளைக்கு ஒரு கல்யாண உறவு பண்ணிட்டு வரும்போது இந்த இனத்துல அவங்க ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கும்போது அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, அதுல ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் வந்துடக்கூடாது, நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் இதை ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளை, பெண்ணு தான் இந்த இனத்தோட ஒரு விருத்தியா இருக்கிறதுனால அந்த பெண் பிள்ளைய மாற்று சமுதாய நண்பர்களுக்கோ யாருக்கும் திருமண உறவுகள்ல கொண்டு போய் சேர்க்கிறத இந்த சமூக மக்கள் விரும்புறது இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி சாதியே பார்க்காம பழகக்கூடிய ஒரு மாபெரும் இனம் என்றால் இந்த தேவர் இனம் தான். பழக்கத்திற்கு என்னைக்கும் சாதி பார்க்க மாட்டார்கள், கல்யாண உறவுகளுக்கு மட்டுமே சாதி பார்ப்பாங்க. ஆகையால பிற சமுதாய நண்பர்களும் சரி, அனைவரும் இந்த ஒரு காதல், இந்த ஒரு விவகாரங்களை ஒரு ஆணவ கொலையாவோ இப்படி போன்ற வார்த்தைகளை போட்டு கொச்சைப்படுத்த வேண்டாம். இதுல எங்களுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பும் இதுல இருக்கு. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கணும். அவங்க நல்ல முறையில வளர்க்க தவறும் பட்சத்துலதான் குழந்தைகளும் ஒரு ஒரு முறையான நம்மளுடைய கலாச்சாரத்தை பேணாம இந்த மாதிரி ஒரு தப்பான டிசிஷனை எடுக்கும்போது இது அவங்க வீட்டுல உள்ள நபர்கள் இப்படி எமோஷனான ஒரு விஷயங்களை, காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இது அனைத்து குடும்பங்கள்லையும் இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அந்த பெற்றவங்களுடைய வாழ்க்கை சீரழிகிறது, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிகிறது. இப்படி இந்த காரணத்தினால நடக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் ஒரு மயனை பெற்றெடுக்கிறாங்கன்னா அந்த மயனை தாளாட்டி சீராட்டி ஒரு கனவுகளோட தான் வளர்ப்பாங்க. அது இந்த சமூகம் அந்த சமூகம்னு கிடையாது. அத்தனை சமூகமும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை தாளாட்டி சீராட்டி வளர்க்கக்கூடியவர்கள் தான். அதனால எந்த கொலைகளுக்கும் நாங்க நியாயப்படுத்தி வரவில்லை, எந்த கொலைகளையும் ஆதரிக்கவில்லை. அது எப்படி என்னுடைய குழந்தையை ஒருத்தன் கொண்டா எனக்கு வடு இருக்குமோ அதே போலதான் அனைவரும் உணர்வாங்க என்பதை ஒரு மனிதாயமான அடிப்படையில ஒரு மனிதனா அதை நாங்க உணர்றோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த சமுதாயம் ஒரு கலப்பு திருமணத்துல இதுவரை போகாத சமுதாயம். இதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இப்படிப்பட்ட கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் மாற்று தம்பிமார்கள் காதல் என்ற வலையில வீழ்த்தணும் அப்படி என்று நினைப்பதும் மாபெரும் தப்பு, மாபெரும் தவறு என்று இந்த தருணத்துல நான் சொல்லிக்க கடமைப்படுகிறேன். ஆமா, இப்ப இன்னைக்கு திருநெல்வேலியில நடந்த இந்த சம்பவமானது அனைவருக்குமே மனசுல ஒரு வடுவாதான் இருக்கு, ஒரு கவலையாகவும் இருக்குது. இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி 2023 சென்னை பரங்கி மலையில பாத்தீங்கன்னா ஒரு பெண், ஒரு வேளாளர் வீட்டு பெண், ஒரு முதலியாரோ பிள்ளைமார் தங்கச்சி, அந்த தங்கச்சி காதல் செய்ய மறுத்ததுனால ஒரு தம்பி என்ன பண்ணிடுறான், அந்த பிள்ளைய ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொன்றான். ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொண்டா அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அந்த பையனோட தகப்பனாரு ஒரு SSI. அவரை இதுல எந்த வழக்குலையுமே அவங்க குடும்பத்தாரையோ அந்த போலீஸையோ வழக்குல சேர்க்கவே கிடையாது. ஆனா இந்த வழக்குல, இந்த திருநெல்வேலி வழக்குல திட்டமிட்டு சேர்த்தது என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கரும்புள்ளி தான். இது ஒரு இனத்தை ஒருதலை பட்சமாக பழிவாங்கக்கூடிய காரியமாக தான் இந்த ஒட்டுமொத்த தேவரினமும் இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு கோபத்தோடு பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. இன்னைக்கு டச் படையெடுப்பு, பிரெஞ்சு படையெடுப்பு, ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு என்று எத்தனையோ படையெடுப்புகளை நம்ம பாரத தேசம் கண்டிருந்தாலும் ஒரு கட்டங்கள்ல பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிடும் போது, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியாக இருந்தது, அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவாக நம்மளை ஆட்சி செய்யும் போது
வெகுண்டு எழுந்த ஒரு பெரிய சமுதாயமானது இந்த தேவரின சமுதாயம். ஒரு ஒரிஜினல் சத்திரியர்கள், சத்திரிய இனமா அன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை இனத்தோட விடுதலைக்காக பாடுபட்ட இனம்தான் இந்த தேவரினம், இந்த மறவரினம். அப்படிப்பட்ட இந்த இனத்தை கையாள அடக்க முடியாம, இவனுடைய வீரத்துக்கு பதில் சொல்ல முடியாம அன்னைக்கு போடப்பட்டதா இந்த குற்றப்பரம்பரை சட்டம். இது ஒட்டுமொத்தமா அன்னைக்கு அடிமைப்பட்டு இருந்த ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் எடுத்துக்காட்டா மாமன் புலித்தேவன் 18 வருஷம் போரிட்டார். அவர் அப்ப எந்த குற்ற பரம்பரையில் அவர் என்ன குற்றம் செஞ்சவரா? எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுக்காதானே அன்னைக்கு ஒரு 18 வருஷம் அத்தனை மறவர்களும் உயிரை கொடுத்தாங்க. அதெல்லாம் அடுத்த சமுதாய நண்பர்கள் நீங்க போற்றவில்லை என்றாலும் தூற்றாதீங்க. எப்படி நீங்க தூற்றலாம்? உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு காரியமே கிடைக்கலையா? ஒரு நல்ல அரசியல்வாதி என்பவன் இன்னைக்கு கிளை அளவுல இருந்து, ஒன்றிய அளவுல இருந்து, மாவட்ட அளவுல இருந்து, மாநில அளவுல இருந்து நீங்க நல்லது செஞ்சுதான் உங்களுடைய கட்சிகளையும் இயக்கங்களையும் வளர்க்கணும். அதை விடுத்து இன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டர் ஷாம் என்பவர் மிக ஒரு தற்கூரித்தனமா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சமுதாயத்தை பேசியிருக்காப்ல. உங்களுக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த பாரத தேசத்தோட விடுதலைக்காக முதல் குரல் எழுப்பியவர் மட்டும் இல்லாம தன்னோட உயிரையே கொடுத்தவங்க, 18 வருஷம் இந்த விடுதலைக்காக போரிட்ட இந்த ஒரு மாபெரும் இனத்தை ஒரு குற்ற பரம்பரை என்று நீங்க உங்களுக்கு புரிதல் இல்லை. நீங்க ஒழுங்கா படித்திருந்தா உங்களுக்கு அதோட வரலாறு தெரிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பொது வெளியில நீங்க பேசுறீங்க. உங்களை இந்த திமுக அரசாங்கமும் அதிகாரிகளும் உங்களை ஒரு வழக்கு போட்டு உங்களை எல்லாம் சிறைப்படுத்தாம இருக்கிறதே இந்த அரசாங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அவப்பெயர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு அரசியல் இயக்கம் நடத்துறவங்க உங்களுக்கு கிளையில இருந்து, ஒன்றியங்கள்ல இருந்து, மாவட்ட மாநில அளவுல நல்ல கட்டமைப்பை உருவாக்குங்க. எத்தனையோ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமா இருங்க. அரசாங்கத்தோட ஜிஓக்களையும் அரசாங்கத்தோடைய கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலமா இருங்க. அதை விடுத்துட்டு சமூகத்து இடையே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்த்தைகளை நான் என்னன்னாலும் இன்னைக்கு செய்ய முடியுங்கிற அளவுல நீங்க பேசுவது எதற்காக? இத அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது. இப்படிப்பட்டவர்களை உடனடியாக கைது செஞ்சு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட இயக்கங்களை நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவர்களை கைதும் செஞ்சு அவங்களுடைய இயக்கங்களையும் நீங்க தடை செய்யணும் என்பதை இந்த தருணத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.